தமிழக முதலமைச்சர் திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவதால் மழை பாதிப்புகள் தமிழகம் முழுவதும் ஏற்படுவதாகும். போதை ஒழிப்போம் என்று விளம்பரம் செய்யும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் டாஸ்மாக் கடையை ஒரே கையெழுத்தில் மூடிவிடக் கூடாது என தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயல் மழையினால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மழைநீரால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொட்டப்பாக்கத்து ஏரி உடைப்பினால் பாதிக்கப்பட்ட கொட்டப்பாக்கத்து வெளி கிராமத்தில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மழை வெள்ளத்தினால் மக்கள் பாதித்து கஷ்டங்களை சந்தித்து வருவதாகவும் மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஏரிகளில் கரையை பலப்படுத்தாமல் வடிகால் வசதி செய்யாமல் உள்ளதால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறி வந்தாலும் மழை வெள்ளத்தினை சமாளிப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிக்கிறார். ஆனால் மக்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள்தான் பாதிக்கிறார்கள். மக்களை மழை வெள்ள இன்னல்களில் இருந்து காப்பாற்ற எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் திமுக அரசு செய்யவில்லை. வார்த்தை ஜாலங்களால் மக்களை ஏமாற்ற முடியாது. சாலையில் சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்வதை விட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் லஞ்சம், கனிமவள கொள்கைகள், ஊழல்தான் நடைபெறுகிறது. உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதிகளை திமுக அரசு செய்யவில்லை. 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும். சாலைகள், மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை. மக்கள் பிரச்சினைகளை ஒழிக்காமல் விளம்பரம் மட்டும் முதல்வர் செய்கிறார். வீரவசனங்கள், போட்டோ ஷூட் செய்வதால் எல்லாம் மாறிவிடப் போவதில்லை என குற்றம் சாட்டினார். தமிழக முதலமைச்சர் திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவதால் மழை பாதிப்புகள் தமிழகம் முழுவதும் ஏற்படுவதாகும். போதையை ஒழிப்போம் என்று கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் டாஸ்மாக் கடையை மூடக்கூடாது, ஒரே கையெழுத்தில் மூடிவிடலாம் என்றும் டெல்டா காரன் என வீரவசனம் பேசினால் மட்டும் போதாது, மக்களையும் விவசாயிகளையும் சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பின்னர் இந்திரா நகரில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதனையடுத்து விழுப்புரம் MKP தனியார் மண்டபத்தில் தங்கியிருக்கும் மக்களுக்கு பிரியாணி வழங்கினார். தொடர்ந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதை பார்வையிட்டார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K. பார்த்தசாரதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் L. வெங்கடேஷன் மற்றும் மாவட்ட பொருளாளர் தயாநிதி, மகளிரணி செயலாளர் சூடாமணி, ஒன்றிய செயலாளர் லதா, கோழிப்பட்டு குமார், நகர செயலாளர் மணிகண்டன், வடக்கநிரணி செயலாளர் மனோ, தேமுதிக கழக நிர்வாகிகள் ஆதவன் முத்து, TK சிவா, பாலாஜி, சுரேந்தர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட செய்திகளுக்காக வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நேரடியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று எங்களால் முடிஞ்ச உதவியை இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்களே இங்கே பார்க்குறீங்க, இது கொட்டப்பாக்கம் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். இங்கே இருக்கிற ஏரி ஃபுல்லாகி இந்த கிராமமே 2 நாளாக தண்ணியில் மூழ்கி இருக்கு. அந்த அளவு இங்கே மோசமான ஒரு நிலைமை. இதுக்கு காரணம் என்ன? இங்கே இருக்கிற ஏரி கரையை இது வரைக்கும் பலப்படுத்தலை. எல்லா இடத்துலையும் முள்வேலிகளும் முள் செடிகளும் தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி இது வடிகால் வசதிக்கு இடம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிராமத்துக்குள்ளேயும் வீட்டுகளுக்குள்ளேயும் தண்ணி வரகுன்ற ஒரு நிலைமை இருக்குது. இதுதான் நாங்கள் ஏறக்குறைய இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிசம்பர் மாதம் வரும்போதும் மழை வருது. இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு இந்த இன்னல்லிருந்து காப்பாற்றணும்னு சற்றேறக்குரிய 1 வருஷமாக நான் தொடர்ந்து அத்தனை ப்ரெஸ் மீட்லையும் பேசிக்கிட்டு இருக்கேன், அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் எது கேட்டாலும் உடனே முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை நாங்கள் சமாளிப்போம்னு சொல்கிறாரு. என்ன சமாளிச்சிருக்காரு? இன்னைக்கு இத்தனை ஜனங்க பாருங்கள். நீங்கள் எல்லாரும் இது ப்ரெஸ் பீப்புள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். இப்போ முதலமைச்சர் இங்கே விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு, சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை. இருந்தாலும் எங்கள் கட்சி நிர்வாகிகள், எங்கள் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், எங்கள் கிளை செயலாளர், எங்களுடைய ஒன்றிய, நகரம், பேரூர் அத்தனை பேரும் நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்க சொந்த உழைப்பில் சம்பாரிச்ச காசை இன்னைக்கு மக்களுக்கு நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 5-10 வீடு இங்கே இடிஞ்சிருக்கு. அந்த வீடெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. எந்த விதமான திட்டமிடலோ தொலைநோக்கு பார்வையோடு மக்களை இந்த இன்னலிருந்து காப்பாற்றுகின்ற எந்த ஒரு திட்டமும் இன்னைக்கு திமுக அரசு செய்யலைன்றது தான் என்னுடைய உண்மையான கோபம். நிச்சயமாக இதெல்லாம் மாறணும்.
வெறும் வாயில வார்த்தை ஜாலங்களில் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. அவங்க எங்கேயோ ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வர்றாரு, மெயின் ரோட்லேயே போகிறாரு. அப்போ இந்த மாதிரி உள்ளே வந்தால் தானே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து இது தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் சரி செய்யாத ஒரு அரசு சட்டம் ஒழுங்கு, டாஸ்மாக்கு, போதை, வேலை இல்லை, இதில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கனிம வள கொள்ளை, இன்றைக்கி லஞ்சம், ஊழல், இதில் தான் இந்த அரசு நிற்குதே ஒழிய உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை என்பது தெள்ள தெளிவாக இங்கே மக்களையும் இந்த கிராமங்களையும் பார்க்கும்போது தெரிகிறது. இது அத்தனையும் மக்கள் சார்பாக இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலை மாறணும். உறுதியாக இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது உங்கள் ஆட்சி முடிய. ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க. இல்லை என்றால் 2026 நிச்சயம் மக்கள் புரட்சி வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எப்போ பாரு வெறும் வாய்ஜாலங்களாலேயோ ஃபோட்டோ ஷூட்னாலேயோ விளம்பரத்தினாலேயோ மக்கள் கஷ்டம் தீர்ந்துடாதுங்க. உண்மையிலே திட்டமிடல், தொலைநோக்கு பார்வை எல்லாவற்றையும் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் வந்து திட்டமிட்டு இதை செயல்படுத்தணும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் இதோ இந்த 2 நாள் மழை போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் இந்த டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் மழை இருக்குது. அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த கும்பகர்ண தூக்கத்திலிருந்து திமுக விழி தெளிந்து மக்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாங்க. இப்போ நம்மளே இன்னைக்கு ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் ஆய்வு பண்ணேன். இன்றைக்கி இந்த விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்கோம். மறுபடியும் எல்லா இடத்துக்கு போக போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. எங்கேயுமே மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல. வீட்டிலேருந்து வெளியே வர முடியாத நிலைமை. இன்றைக்கி சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கி இந்த 2-3 நாள் மழையிலே பாதிச்சிருக்கு. இதே இன்னும் ஒரு மாதம் தொடர்ந்தால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், திட்டமிடல் வேண்டும். ஏன் இந்த ஆட்சி இன்றைக்கி ஆட்சி கீழே எத்தனை அதிகாரிகள், எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏ, நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? நாங்கள் வந்து அரிசி பருப்பு கொடுக்குறோம், அத்தியாவசிய பொருள் கொடுக்குறோம், காய்கறி கொடுக்குறோம், வீடுகள் உடஞ்சவங்களுக்கு நிதி கொடுக்குறோம். இதே தான் இன்றைக்கி முதலமைச்சரும் பண்ணுறாருன்னா அப்புறம் அவர் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும்? அது எல்லாம் மக்கள்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாமே. மக்களே இந்த மட்டும் பண்ணுறாங்க. போதையை போனாதீங்க, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு துணை போகாதீங்க. யார் துணை போகிறா? அவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணுற முதல்வரே உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். யாரும் நீங்கள் வந்து போதைக்கு துணை போகாதன்றீங்களே. ஒரு கையெழுத்தில் அந்த டாஸ்மாகை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த முடியும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதை விட்டுட்டு வெறும் வீர வசனங்களோ டைலாகோ ஃபோட்டோ ஷூட்டோ பறக்கிறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்றத அட்லீஸ்ட் மக்களும் உணரணும், இந்த ஆட்சியாளர்களும் உணரணும் நான் கேட்டுக்கிறேன். இல்லை, இது இன்றைக்கி அவர் அடிக்கடி சொல்கிறது என்ன? நான் டெல்டாக்காரன் தான், டெல்டாக்காரன் பெருமையாக சொல்கிறார். ஒட்டுமொத்த டெல்டா இன்றைக்கி பாதிச்சிருக்குங்க. எல்லாம் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை எல்லா ஊரும் அத்தனை விளைநிலங்களும் இன்றைக்கி தண்ணியில் மூழ்கி இருக்கு. விவசாயிகள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு செஞ்ச விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் போங்க, போய் டெல்டாக்காரன் வெறும் வீர வசனம் பேசுறது பத்தில போய் விவசாயிகளை சந்திங்க. எந்த அளவு விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க, மக்கள் பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்து உடனடியாக விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடி நிவாரணத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக உடனடி தீர்வு அனைத்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.